ராஜன் அம்மாவை வரவேற்றுக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளைகள் தினந்தோறும் நடத்துகின்ற இந்த இணையவழி இணைவிலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆழ்ந்த துரிய அதீத தவத்தை நமக்கு வழங்கிய அருள்நிதி புவனா அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். சிறப்பான ஒரு தலைப்புல இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வைய தலைமைக்குள் என்ற தலைப்பு இறைநிலையினுடைய கணக்குல இருந்து யாருமே தவற முடியாது அப்படின்னு நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கோம். வேதாத்திரியத்தை கற்றுக்கொண்டதா அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதற்கான விளக்கம் நமக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்துட்டாங்க. எல்லையற்ற அந்த இறைநிலை தொடங்கி அந்த தூட்டத்திலே பூத்த இறுதி மலர்களான மனிதர்கள் வரை அத்தனை பேருடைய வாழ்க்கையும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. எல்லா சீன்ஸும் ஆல்ரெடி டிசைடட். நாம நினைச்சுக்கிறோம் நாம தான் எல்லாத்தையும் டிசைடு பண்றோம் அப்படின்னு. ஆனால் எல்லாவற்றிற்கும் பின்னிருந்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒன்று சரியா இயக்கிக்கிட்டு இருக்கு. எதுக்கு இத்தனை முஸ்தீபு அப்படின்னு தோணணும். இன்றைய நாளினுடைய சிறப்புக்கு ஏற்ப ஒரு தலைப்பு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பொருத்தம் பாருங்க. இன்றைய நாள் வைய தலைமை கொண்ட ஒரு அருமையான ஆத்மாவினுடைய பிறந்த நாள். அந்த வார்த்தைக்கு இலக்கணம்னு சொல்லலாம் அன்னை அவர்கள். பாரதியினுடைய வார்த்தை தான் அது. அவருடைய புதிய ஆத்திச்சூடியில ஒன்று வைய தலைமைக்குள். இந்த மாதத்துக்கான தலைப்பு முழுவதும் அங்கிருந்துதான் எடுக்கப்பட்டது. இது எதேச்சையாக அமைந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, இறைநிலை எந்த ஒன்றை நடத்த வேண்டுமோ அங்கே ஒரு மாற்றத்தை கூட கொண்டு வரும். உண்மையில் இது 29ஆம் தேதிக்கான தலைப்பு தான் இது. ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய இறைநிலை இன்றைக்கு இந்த தலைப்பு தூக்கி போட்டுருச்சு. ஏன் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அந்த காரணமின்றி காரியம் இல்லை. அந்த வார்த்தைக்கு இலக்கணமாக இருந்த தம்பதியர் இந்த வைய தலைமைக்குள் அப்படின்னு பாரதி எழுதினார். இந்த தலைமை பண்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய நம்ம பாக்குறோம் இல்லையா? லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாத்துலயும் நம்பர் 1 வரணும் அப்படிங்கிறது தலைமைக்குள் அல்ல. நம்ம நிறைய அப்படி தவறா நினைச்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு கூட அதையே போதிச்சுக்கிட்டு வரோம். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறது அல்ல. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாருடைய அந்த மூன்றினுடைய முதல் எழுத்தை எடுத்தா பதவி அப்படின்னு வரும். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இந்த மூன்ற ஒரு தலைமை பண்புக்கான ஒரு அடையாளமாக அவர் சொன்னார். வள்ளுவர் எக்கச்சக்கமான குரல்ல கொடுத்திருக்காரு தலைமை பண்பு பற்றி இல்லையா? எல்லாவற்றிலும் அவர் அன்றைய காலகட்டத்துல அவர் பேசும்போது அதை எப்படி சொன்னார் அப்படின்னா, தலைமை பண்புகள் அப்படிங்கிறத இறைமாட்சி அப்படின்னா அந்த அந்த நாட்டை ஆள்கின்றவர்களுக்கு இருக்கக்கூடிய குணநலன்களாக சொன்னார் அவர் வள்ளுவர். ஆனா அதுல எல்லா அதிகாரங்களையும் 1-2 பாடல்களாவது அவர் இந்த தலைமை பண்பு பத்தி சொல்றாரு. நிறைய இடத்துல தோன்றிற் புகழோடு தோன்றுக அப்பிலார் தோன்றலில் தோன்றாமை நன்றுன்னு ஒரு இடத்துல சொல்றாங்க.
சொல்லாமற் செய்வர் பெரியர், செயற்கரிய செய்வர் பெரியர். இந்த மாதிரி பல இடங்கள்ல தலைமை பண்பு பற்றி அவர் சொல்றார். இன்னைக்கு ஒரு மனைவி நல வேட்பு நாள் அப்படிங்கிற ஒரு அருமையான நாள். அனைவருக்கும் மனைவி நல வேட்பு நாள் விழா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக் கொள்றோம். அன்னையுடைய அருமையான பிறந்த நாளை அருட்தந்தை மனைவி நல வேட்பு நாளாக அறிவிக்கப்பட்டு இது நடந்துகிட்டு வருது நம்மளோட உலக சமுதாய சேவா சங்கத்துல ஒவ்வொரு வருடமும். பெருமைக்குரிய விஷயம் இல்லையா? அந்த அருள் அன்னையினுடைய தலைமை பண்பினுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு நமக்கு அருட்தந்தை கிடைச்சது இல்லையா? தலைமை பண்புங்கிறது என்ன? அதுக்கு நிறைய குவாலிட்டி சொல்றாங்க. அதுல ஒன்று உலக நன்மையை நினைத்து செயல் புரிவது, மன உறுதியோட இருக்கிறது. அப்ப அந்த அன்னையினுடைய மன உறுதியும் உலக நன்மையை உத்தேசித்து அவர் தன்னிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்ட அந்த தியாக குணம் தான் இன்னைக்கு மகரிஷி நமக்கு கிடைச்சாங்க இல்லையா? முழுவதுமாக யோசிச்சு பார்ப்போமே, அந்த இடத்துல நம்மை வைத்து பொருத்தி பார்த்தால் அந்த வாழ்க்கை துணை எவ்வளவு அவசியம், அதை பற்றி மகரிஷியும் குறிப்பிடுறாங்க. ஆனால் அவர்களை முழுமையாக சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னா அந்த பெண்மணிக்கு எவ்வளவு பெரிய தலைமை பண்பு, எவ்வளவு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். நான் பாத்துக்கிறேன், குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், நீங்க உலகத்தை சென்று பாருங்கள். ஆனா அதையும் தாண்டி அவருக்குள்ளே இருந்த பொறுப்புணர்ச்சியும் அன்பும் கருணையும் 2 வரங்கள் கேட்க வச்சது. இந்த 2 வரம் அப்படின்னாலே நமக்கு வேற ஒரு இதிகாச பெண்மணி தான் ஞாபகம் வந்தாங்க. இப்ப மறக்கடிக்கப்பட்டார் அவர். ஆனா அவருடைய வரத்துக்கு பின்னாடியும் காரணங்கள் இருக்கு, அது வேற விஷயம். அவர் கேட்ட வரத்துக்கு பின்னாடியும் உலக நன்மைதான் காரணமாயிருந்திருக்கு. அது இன்னைக்கு நம்ம இதை தாண்டி இங்க வெளிப்படையாக உலக நன்மைக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு பெண்மணி நம்ம முன்னாடி நடமாடி இருக்காங்க, ரத்தமும் சதையுமா பார்த்திருக்காங்க எல்லாரும். அப்ப அந்த பெண்மணி கேட்ட 2 வரமும் அவருடைய பொறுப்புணர்ச்சி இல்லையா? எனக்கென கொடுக்கப்பட்ட கடமை அந்த வாழ்க்கை துணைய கூட இருந்து காத்து ரட்சித்து தேவையானதை கொடுக்கணுங்கிறது 2 பேர், ஆண் பெண் 2 பேருக்கும் உள்ள பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் தள்ளி வரமாட்டேன், என்றாவது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நாங்க வந்து பார்த்துக்கணும். இவ்வளவு பெரிய ஒரு பெருந்தன்மையான வார்த்தைகள் இல்லையா? ஏன்னா இது பெண்களுக்கு இயல்பாக இருக்குதோன்னு தோணுது. இங்க பெண்ணின் பெருமை பேச வரல நம்ம. ஆனா இன்னைக்கு மனைவி நல வேட்பு நாள் அப்படிங்கிறதுனால இந்த பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய உறுதி, அந்த தலைமை பண்பு பாசிட்டிவா மட்டும் இருந்துடுச்சுன்னு வைங்களேன், அப்படிப்பட்ட மங்கள் தான் இன்னி வரைக்கும் உலகத்துல பேசப்பட்ட அத்தனை பெண்மணிகளும். புத்தரோட கதையை கூட எடுத்துக்கலாங்க. யசோதரையாக இருந்து பார்த்தால்தான் தெரியும் அந்த வாழ்க்கையினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லுவாங்க. அவரை விட்டுட்டு போயிட்டாரு, தெரியும் இல்லையா? ஒரு நள்ளிரவு அவர் உலக நன்மையை உத்தேசிச்சாரு, அப்படியே மொத்தத்தையும் தள்ளி வச்சுட்டு போயிட்டார். அவர் போய் திரும்பி அவர் ஞானம் அடைந்து வந்ததாக அப்போ நடந்த செய்தியாக ஒரு செய்தி படிக்க, அதுல அவர் கேட்கிறாரு, வந்து தாய் தந்தையரை பாக்குறாரு, அப்புறம் தன்னுடைய மனைவியை பாக்குறாரு, தன்னுடைய குழந்தை, அவன் சின்ன குழந்தையை விட்டுட்டு போறாரு இல்லையா? அப்ப பேசும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அந்த பெண்மணி கேக்குறாங்க, நீங்க இப்ப போனீங்களே எங்களை எல்லாம் விட்டுட்டு போய் உலகத்துக்கான ஒரு விஷயம் ஞானத்தை அடையணும்னு போனீங்க, இதெல்லாம் கிடைச்சுதா? ஆமா கிடைச்சது. நான் தேடி தேடி அலைந்து கடைசியில அந்த இறைநிலை உணர்வை ஞானத்தை பெற்று விட்டேன் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த பெண்மணி. இதெல்லாம் நீங்க இங்க இருந்தே பண்ணிருக்க முடியாதா? உடனே அவங்க சொல்றாங்க, தாராளமா பண்ணி இருக்க முடியும், ஆனால் அது எனக்கு இப்போதான் தெரிஞ்சது அப்படிங்கிறார். அந்த புத்தருக்கும் வேதாத்ரி மகரிஷி என்கின்ற மகானுடைய அறிமுகம் கிடைத்திருக்குமே, ஆனால் அவர் விட்டுட்டு போயிருக்க மாட்டார். தவறாக சொல்லவில்லை, மன்னிக்கவும். அன்னைக்கு இருந்திருந்தா இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைநிலையை அறியும் முறையை அவர் பிடிச்சிருப்பார். அப்ப அங்கே தலைமை பண்பு யாருக்கு? யசோதரைக்கு. அவர் விட்டுட்டு போன பிறகு அவருடைய தாய் தகப்பனார அந்த நாட்டு மேலாண்மைய ஒரு அரசி இருந்து எல்லாத்தையும் பார்த்தாங்களே, அதுதானே வைய தலைமைகள். ஆனால் புத்தர் பின்னே
அவர் கொஞ்சம் மறைஞ்சுதான் இருக்காங்க அவங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா மகாத்மா காந்தி சொல்லுவோம் இல்லைங்களா, மிகச்சிறந்த மகா ஆத்மா அவர். அவருக்கும் அகிம்சை என்கின்ற பண்பை போதிச்சது ஒரு பெண்மணி தானா. அவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த போது அவர் ஒரு ஒரு முறை அவரை அங்க மக்களுக்காக அவர் போராடுகிறார், அந்த இன மக்களுக்காக அப்படிங்கிறதுக்காக அந்த அரசாங்கம் அவரை கைது பண்ண உத்தரவு போடுது. அவரை கைது பண்ண வராங்க. அப்ப இவங்க ஒரு ராலி மாதிரி போயிட்டு இருக்காங்க. கைது பண்ற வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் தில்லையாடி வள்ளியம்மை என்கின்ற ஒரு பெண்மணி, இந்தியாவுல பிறந்தவங்க, ஆனா அவங்க ஃபுல்லா brought up at சவுத் ஆப்பிரிக்கா. அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, அந்த ராலியில முன்னாடி போய் நிக்கிறாங்க. மகாத்மா காந்தியும் அவரை பின்பற்றக்கூடிய தொண்டர்களும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, அந்த காவல்துறையிலிருந்து வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே முன்னாடி வந்து நின்னுட்டு அந்த பெண்மணி சொல்றாங்க, என்னை தாண்டித்தான் நீங்க போய் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திய கைது பண்ண முடியும். அங்க அடிக்கிறாங்க. அவங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அப்படி அடிக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்மணி இடத்தை விட்டு நகரலைங்க. ஒரு இன்ச்சு கூட நகராம அப்படியே நிக்கிறாங்களாம். அவங்க தொய்ந்து போயிடுறாங்க அந்த காவல்துறை இவங்கெல்லாம். சோ இந்த நிகழ்வுக்கு பின் தான் மகாத்மா காந்திக்குள்ள அகிம்சை என்கின்ற வார்த்தை, சத்தியாகிரகம் அப்படிங்கிற சத்தியத்துக்காக உறுதியாக நிற்கக்கூடிய பண்பு ஆழமா அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எவ்வளவு பெரிய தலைமை பண்புடையவர் அவர். நம்ம பார்த்திருக்கோம் எத்தனையோ பேரை. இன்னைக்கு குறிப்பா இருக்கிறதுனால நம்ம பெண்மணிகளை பார்க்கிறோம். பாரதியாரா இருக்கலாம், ரமண மகரிஷியாக இருக்கலாம், ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் அருட்தந்தையும் அன்னையும் வையத் தலைமை கொண்டவர்கள் இல்லையா. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ரிலே ரேஸ்ல வரவங்க. ரிலே ரேஸ்ல என்ன பண்ணுவாங்கங்க, ஒருவர் ஒரு இடம் வரைக்கும் வந்து விட்டு அவர் கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை அடுத்தவங்க கிட்ட கொடுத்து அவங்க தொடருவாங்க ஓட்டத்தை. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. இந்த உலகத்தில் தோன்றிய அத்தனை தலைமை கொண்ட மகான்களினுடைய பயணம் அத்தனையும் ரிலே ரேஸ் தான். இன்னி வரைக்கும் முடியலைங்க. யாராவது ஒருத்தர் கையில அந்த பொறுப்பை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். 20ஆம் நூற்றாண்டுல 19ஆம் நூற்றாண்டுல இருந்து அது கொடுக்கப்பட்ட கரம் நம்முடைய அருட்தந்தையினுடைய கரம். அந்த தலைமை கொள்றவங்களுக்கு எப்படி தில்லையாடி வள்ளியம்மை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியினுடைய மனதுக்குள்ள ஒரு ஆழத்தை ஏற்படுத்தினாரோ அதைதான் ஏற்படுத்தினாங்க அருள் அன்னையும் அருள் தந்தையின் மனசுக்குள்ள. அவருடைய தைரியமான மன உறுதியோடு மிக்க ஒரு செயலை எடுத்து செல்றதுக்கு அவரை கூட இருந்து உதவினார். நீங்க யோசிச்சு பாருங்களேங்க, ஒரு மாசம் நம்மளுடைய வரவு செலவு கணக்குல கொஞ்சம் குறைஞ்சு போச்சுன்னா எவ்வளவு துன்பப்படுறோம். யோசிச்சு பார்ப்போமே. நான் அடிக்கடி யோசிப்பேன். ஒரு மாசம், அதுவும் இப்போ ஓய்வு பெற்ற பிறகு ரொம்ப ரொம்ப கணக்கு போட்டு வாழ வேண்டிய ஒரு நிலை இல்லையா, எல்லாருக்குமே உள்ளதுதான். அப்போ இங்க இவ்வளவு வருகிறது, இதுக்கு மேல போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒவ்வொரு கணமும் அந்த மாத கடைசியில யோசிக்கிற போல வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். ஆனா அப்ப ஒரு கணம் யோசிச்சு பார்க்கலாமே, எல்லாம் போச்சுங்க. ஜீரோவான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டோம். ஒரு 2 பெண்மணிகளும் ஒரு அருமையான ஒரு கணவர் கூட வாழ்க்கையை இனிமையா கடத்த முடியுமா? முடிஞ்சிருக்கே. 2 ரூபாய்க்கு பிட்டு இன்னைக்கு வித்துட்டு வந்தா போதும், நம்ம வாழ்ந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு என்னை வழிநடத்திய ஒரு ப்ரொஃபசர் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நாம ஏன் கோதை இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தேவையில்லாம எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? நமக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்ல. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நமக்கு இருக்கு. அதனாலதான் நாம தேவையில்லாத விஷயங்களை பிரச்சனையாக்கி கொள்கிறோமோ அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான் போல இருக்கு இல்லையா. ஆனா மைய தலைமை கொள்ள வேண்டும் என்ற ஆழமான எண்ணத்தோடு படைப்பிக்கப்பட்டவர்களால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். இன்னைக்கு அடுத்த வேளை உணவுக்காக அல்லாடக்கூடிய எல்லாரும் அருளன்னை ஆயிடவில்லையே இல்லையா. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு எழுதினாரு வள்ளுவர். அப்படி அவர்கள் கையில் விட்டவர் தான் வையத்தலைமை கொண்ட அன்னையும்
அருட்தந்தை. எப்படி யோசிச்சு பாருங்களேன். வீடு இல்ல, இருந்த இடம் போச்சு, அப்பையும் பாடல் எழுதுறாரு. அந்த ஆட்டக்காரனுக்கு நாம் எல்லாம் எடுத்தாளும் காய்கள் பீத்து எறிவான் அருளுவான் அப்படின்னு எழுதுறாரு. நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா உடனே எவ்வளவு திட்டுறோம். எனக்கு மட்டும் ஏன் இந்த கொடுமை? அப்ப இது தலைமை பண்பா? இல்ல அப்படிங்கிறாங்க மகரிஷி. ஏன் நம்ம நம்ம ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஒவ்வொரு அலுவலகத்திலேயோ ஒரு இடத்துலயோ தலைமை என்பது ஒரு பண்பு. சுவாமிஜி ஒரு பாடல்ல விளக்குறாங்க பாருங்க. குடும்பத்தில், தொழில்துறையில், சமுதாயத்தில், அரசாங்கத்தில், குழு முறையில் தலைமை ஒன்று அவசியம். எங்கெல்லாம் தலைமை வேணும்? குடும்பத்துல, தொழில்துறையில, அரசாங்கத்துல ஒரு குழு, ஒரு அமைப்பு, இதெல்லாம் இருந்தா அங்க எல்லா இடத்துலயும் தலைமை என்று அவசியம். அவங்களுக்கான குவாலிட்டிஸ். அடுத்தது டிஸ்கிளைமர் வருது பாருங்க. கடும்பற்று தன்முனைப்பு தலைவன் விட்டு கடமைக்கே ஆட்சி முறை நடத்த வேண்டும். இங்கேயே எல்லாம் அடங்கிடுச்சுங்க. எல்லாம் மொத்தமும் அடங்கிடுச்சு இங்க. கடும்பற்று தன்முனைப்பு தலைவன் விட்டு கடமைக்கே ஆட்சி முறை நடத்த வேண்டும். இது ஆட்சி முறை அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்தை நடத்துவதோ அல்ல ஒரு இதை நடத்துவதோ இல்ல, ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஆண் பெண் அனைவருமே அந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் தான். இப்போ இன்னைக்கு நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறத கல்வியாக கூட பாக்குறோம். பல இடங்கள்ல அதற்கான வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு மாணவனுக்குள்ளேயும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். இதை பற்றி சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியினுடைய அந்த அவங்களோட ஆய்வுல அவங்க பண்புகளாக, தலைமை பண்புகளாக பார்க்கக்கூடியது தான் நான் இப்ப ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க பாருங்க. எத்தனை குணங்கள், ஒரு 12 குணங்கள் இந்த தலைமை பண்புல இருக்கக்கூடியவர்களுக்கு, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில இருக்கிறவங்களுக்கு இருக்கணும். ரெசிலியன்ஸ் மன உறுதி, எம்பதி பச்சாதாபம், செல்ஃப் அவேர்னஸ் சுய விழிப்புணர்வு, இன்டெகிரிட்டி நேர்மை, எஜிலிட்டி லீடர்ஷிப் எஜிலிட்டி சுறுசுறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புடைமை, கம்யூனிகேஷன் தொடர்பு, ரெஸ்பெக்ட் மரியாதை, நல்ல ஒரு பார்வை தொலைநோக்கு பார்வை விஷன், இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு, டெசிஷன் மேக்கிங் முடிவெடுத்தல், கரேஜ் தைரியம். இத்தனை குணங்களும் சேர்ந்ததுதான் சரியான தலைமை பண்பு அப்படின்னு ஒரு கல்லூரியில ஒரு ஆய்வுல அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப இங்க மகரிஷி சொல்ற பாட்டுக்குள்ள பாருங்களேன், இந்த 12 விஷயத்தையும் உள்ள வச்சிருக்காருங்க. குழு முறையில் தலைமை ஒன்று அவசியம் பார்த்தோமா. அடுத்த வரி என்ன? கடும்பற்று தன்முனைப்பு தலைவன் விட்டு கடமைக்கே ஆட்சி முறை நடத்த வேண்டும். அதுக்கப்புறம் சொல்றாரு, கொடுங்குற்றமுடையோரும் திருந்துவார்கள். ஒரு தலைமையா இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் தலைமை இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை மாற்றக்கூடியவர்களாக இருக்கணும், தான் தவறு செய்யாமல். அதனாலதான் முதல்ல என்ன சொல்லிட்டாங்க? கடும் பற்று இருக்கக்கூடாது, தன் முனைப்பு இருக்கக்கூடாது. நான் தப்பு செய்ய மாட்டேன், அதனால நீங்களும் தப்பு செய்யாதீங்க, அப்படி அல்ல. இவருடைய இயல்பே அப்படியா இருக்கணும். ஒரு ஆசிரியர் பற்றின ஒரு கதை ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சு விடுறேன். நம்ம எல்லாம் திரும்ப கேட்டிருக்கோம், ஏற்கனவே கூட சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு ஆசிரியர் வெளியூருக்கு போறார். அங்கே அவருடைய பழைய மாணவன் சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு சொல்றாரு, ஐயா என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னா அவருக்கு ஞாபகம் இல்லை. ஆசிரியருக்கு பல மாணவர்கள். அப்ப அவர் குறிப்பிட்டு சொல்றாரு, ஐயா என்னுடைய வாழ்க்கையை மாற்றியதையே நீங்க தான். ஒரு முறை நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நான் பள்ளியில் உங்களிடம் மாணவனாக படிக்கும் போது, நான் ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பம். அப்ப என்கிட்ட நம்ம கூட படிச்ச ஒரு ஒரு பணம் படைத்த வீட்டில் இருந்து வந்த பையன் ஒரு வாட்ச் கொண்டு வந்தான். எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு ஆசை வந்துடுச்சு. அதனால் நான் அதை எடுத்துட்டேன். அந்த பொருள் எனக்கு வேணும் என்று எடுத்து விட்டேன். அந்த பையன் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். நீங்க உடனே என்ன சொன்னீங்க? எங்க எல்லாரையும் வரிசையா நிறுத்திட்டு, நீங்க எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. நான் உங்களோட எல்லாருடைய பைகளையும் பாக்கெட்டையும் செக் பண்ணுவேன். யாருக்கிட்ட இருக்குதோ நான் எடுத்து கொடுத்துடுவேன் அப்படின்னீங்க. நீங்க எல்லாரும் நின்னோம். நீங்க என்கிட்டயும் வந்தீங்க. என்னோட பாக்கெட்ல இருந்து அந்த வாட்சை எடுத்து அந்த பையனுக்கு கொடுத்துட்டீங்க. கதை முடிந்தது. ஆனால் ஒரு நாள் கூட எனக்கு நீங்க அறிவுரை சொல்லல. ஏன் இப்படி பண்ண? உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் தான் தப்பு செஞ்சேன்னு. ஆனால் நீங்கள் என்கிட்ட சொல்லல.
ஏன் சொல்லல? அதுதான் எனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதனால் உங்களைப் போல ஆசிரியராக வரணும் அப்படின்னு நான் மனதுக்குள்ள உறுதி எடுத்துக்கிட்டேன். அப்படின்ன போது அவர் சொன்னார் ஒரு வரி, அதுதான் மகரிஷி சொல்கின்ற தலைமை பண்புக்கான ஒரு அடையாளம். கண்ணா, உன்னுடைய கண்களை மட்டும் கட்டல, என்னுடைய கண்ணையும் நான் கட்டி கொண்டுதான் செக் பண்ணேன். ஏன்னா எனக்கு அடையாளம் தேவையில்லை. குழந்தைகள் தெரியாமல் செய்தாலும் மாறி விடுவார்கள். நான் ஒருத்தர் அடையாளப்படுத்தி தவற சுட்டி காட்டும் போது அங்கே வருத்தம் மிச்சம் ஆகும். தலைமை பண்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணணுங்க? குறை தவறாய் கூடினும் பொறுத்து கொண்டு இடும்பை களைந்து உதவுதலே என்றும் எங்கும் இன்பம் மனநிறைவு அமைதி ஈட்டி காக்கும். எவ்வளவு அருமையான வரி பாருங்க. இந்த 12 விஷயத்தையும் சேர்த்து உள்ளுக்குள்ள தைரியமா முடிவெடுக்கணும். ஏன்னா அவங்களோட கஷ்டத்தை தீர்க்கணும்னா தைரியமா முடிவு எடுத்தே ஆகணும். ஒரு பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி இல்லையா? வேதாத்ரி மகர்ஷி இதோட கம்பேர் பண்ணி பாருங்களேன். அருளன்னைய கம்பேர் பண்ணி பாருங்களேன். இது அத்தனையும் அவர்களுக்குள்ள இருக்கு. நமக்கு தெரிஞ்ச நம்முடைய குருமார்களை இன்னும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குருமார்களுக்குள்ளயும் இது இருக்கு. இந்த தலைமை பண்பு. ஆனா என்னைக்குமே அவங்க நான் தலைமைன்னு சொல்லிக்கவே மாட்டாங்க. அதுதான் முதலும் முக்கியமான பண்பு. நீர் போல அவங்க மேட்டிலிருந்து பள்ளம் நோக்கி ஓடும். அந்த பள்ளத்துல என்ன இருந்தாலும் கவலை இல்ல. நான் ஓடி ஓடி அவங்களுக்கு வளத்தை கொடுப்பேன். அதுதான் அந்த விவேகானந்தரிடம் கேட்டபோது அவர் சொல்றாரு, யார் மகான் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக they are very bold and they will think beyond their living age. தான் வாழக்கூடிய காலத்துக்கு மட்டும் யோசிக்கிறவங்க அல்ல வையத்தலைமை கொண்ட மகான்கள். தன்னுடைய காலத்துக்கு பிறகு மகிழ்ச்சி சொல்றாங்கல்ல, இந்த விந்தை மிகு காலம் எல்லாம் ஒவ்வா என்பதனால் இக்கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை வகுத்துள்ளேன். இன்னைக்கு மனைவி நல வேட்பு நாள்க. அதுல மகிழ்ச்சி ஒரு பாடல் நீங்க பாடுங்க. இப்ப நம்ம ஒரு வீடியோ ஷேர் பண்றோம். விவால போட்டிருக்கக்கூடியது அவ்வளவு அருமையான பாடல்கள். மகரிஷியினுடைய மனைவி நல வேட்பு நாளுக்கு பொருத்தமாக இல்லறம் பற்றி, இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபேரும் எப்படி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போனோம் அப்படிங்கிறத பற்றின அத்தனை கவிதைகள்லையும் ஒரு ஃபியூஷனா கொடுத்திருக்காங்க. அவ்வளவு அருமையா இருக்குங்க. அதுல மகரிஷி சொல்றாங்க, ஏன்னா அந்த தலைமை பண்பு என்னன்னா உள்ள ஒரு எம்பதி இருக்கும். ஐயோ இப்படி கஷ்டப்படுறாங்களே, இனிமையா வாழ வேண்டிய வாழ்க்கையை ஒருத்தருக்கொருவர் திட்டிக் கொள்வதற்கான ஒரு உரிமை சீட்டா எடுத்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிற அந்த ஆதங்கம், வருத்தம் அழுத்தமான வார்த்தைகளா வெளியே வருது. அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருவேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்த செய்தால். நிறைய பேர் நினைக்கலாம், எடுத்த உடனே மகரிஷி நெகட்டிவா சொல்றாங்களே அப்படின்னு. இங்க நடக்கிறத சொல்லித்தானே தீர்வு கொடுக்கணும் இல்லையா? நடக்கிற விஷயத்த நமக்குள்ள ஆழமா சொல்றாங்க. இப்படி பண்றோமே, இதனால் என்ன நடக்கும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீர்வு கொடுக்குறாங்க. அன்பு ஊற்றுன்ட்டாங்க. அந்த ஊற்றுங்கிறது அடைபடாத ஒன்று. நதி, கடல், சமுத்திரம்னு சொல்லல. அன்பு ஊற்று அது என்னைக்குமே வந்துகிட்டு இருக்கும். கணவன் மனைவியில் இல்ல, குடும்பம் இல்ல, தலைமை பண்பு உள்ளவர்களுக்கு எல்லார்கிட்டையும் இருக்கு. அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருவேரும் அவரவர் துணைவர்களை மனம் வருந்த செய்தால் என்ன நடக்கும்? துன்ப உணர்வு அலை எழும்பி தாக்கியோரை தாக்கும். அழுத்தமா போடுறாங்கங்க, வன்மையா போடுறாங்க மகரிஷி. இத பண்ணாதீங்க. மனம் வருந்த செய்தால் அது யாரு மனம் வருத்தப்பட்டாங்களோ, அது யாரு தாக்கினாங்களோ அவங்களை தாக்கும். தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர். சரி, இத சொல்லிட்டேனே, உடனே அடுத்தது பதில் கொடுத்துடுறாங்க. அதான் மகரிஷியோட சிறப்பு. இன்ப வாழ்வு மலர்வதற்கு ஏற்ற வழி சொல்வேன். தினமும் வாழ்த்தணும். வாழ்த்தலோடு பொறுமை, தியாகம், தகைமை காக்க வேண்டும். அப்படி காத்தா தன் புகழ் விளங்கும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப முக்கியம். நல்ல தலைமுறையை விட்டு செல்ல பொறுப்பு ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் இருக்கு. வெறும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க குழந்தை பெறல, தாயும் தந்தையுமாக மாறினவர்கள் தான் நல்ல குழந்தைகளை உலகத்துக்கு கொடுப்பாங்க. அதனால தினமும் வாழ்த்துவோம். இன்முகம், பொறுமை, தியாகம், தகைமை காக்க வேண்டும். தினந்தோறும் வாழ்த்துவோம். அப்போ தன் புகழ் விளங்கும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள். கடைசியா சொல்றாங்க, இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை இது. நான் எங்கேயோ இருந்து சொல்லல.
அப்படிப்பட்ட ஒரு அருளன்னைகள் 2 பேரோட வாழ்ந்த ஒரு அருமையான மகான். நான் இதுதான் ஃபாலோ பண்ணேன், சூப்பரா இருக்கு, வாங்க ஃபாலோ பண்ணு. இதுதான் வையத் தலைமை கொள்ளும் தத்துவம். வாழ்ந்து காட்டுதல், வழிகாட்டுதல் அல்ல, வாழ்ந்து காட்டுதல். அப்படி வாழ்ந்து காட்டிய அந்த குருபிரானுக்கு உறுதுணையாக இருந்த வாழ்க்கை துணை, வள்ளுவருக்கு வாசுகி போல, பாரதியாருக்கு ஒரு செல்லம்மா போல, அருட்தந்தையும் அன்னைகளும், அன்னை லோகாம்பாள் அவங்க கொடுத்த கொடைதானே இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற வேதாத்திரியம். சோ அவருடைய இந்த பிறந்த நாள்ல இந்த தலைப்பு அவருக்கும் அருட்தந்தைக்கும் சமர்ப்பிச்சு, அவங்க 2 பேரும் வையத் தலைமை கொண்ட வாழ்வாங்கு வாழ்ந்த மகான்கள். அவங்களோட பாதத்தை பின்பற்றி, வழியை பின்பற்றி நடப்போம். நாமும் தலைமை பண்பு கொள்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.